ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபுல் மூன் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபுல் மூன் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. 2 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஒரு மனிதர் வந்து கண்ணை கட்டிட்டு எந்த பக்கம் போகிறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறத வந்து பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களை குறிக்கிது இந்த கார்டு. அதே மாதிரி சில பேர் நம்பிக்கை வச்சு ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம், ஒரு மணி வைஸ் கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு வேலை, இல்லை ஏதோ ஒரு கேரியர் சம்மந்தமாகவோ இல்லை பணம் சம்மந்தமாகவோ யாரையோ ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்பி இருக்கிறதையும் இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி நம்பி இருக்கிற பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் உங்களுக்கு துரோகிகளாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சிட்ருக்கலாம். அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் இண்டிகேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனசோடு அவங்களால முடிவு எடுக்க முடியல அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்காது, இல்லாட்டி முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கத்தில் இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு பணம், பொருள், ஏதாவது சில விஷயங்கள் லக்கி வாய்ஸ் இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சேர்ந்துருக்கும். பட் இப்போது அந்த எல்லா பணமோ இல்லை பொருளோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாயமாக மறைஞ்சிருக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. உடல் நலமும் கொஞ்சம் வந்து ரொம்ப சீரில்லாமல் இருக்குது. உடல் நலமும் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லாட்டி உடல்நிலை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு கரண்ட்லி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தற்காலிகமான பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டைமிங் பீரியட் தான். கெட்டது எல்லாமே ஒரு டைமிங் பீரியட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் பர்சன் வர்ற வரைக்கும் பொறுமையாகவும் கூட இருக்கிறவங்க இப்போ நீங்கள் நண்பர்களாலேயோ இல்லை வேறு ஏதாவது வெளி பர்சனால் துரோகத்தை நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த கோவத்தை வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட தான் நீங்கள் காமிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து, ஏன்னா உங்கள் ஃபேமிலின்றவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லதோ கெட்டதோ அவங்க உங்களுக்கு வேணும். ஆனால் வெளி பர்சன் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா வந்து அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து அதுலேருந்து விலகிட போகிறீங்க. ஸோ கூட இருக்கிறவங்க கிட்ட பொறுமையாகவும் அனுசரணையாகவும் போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்யூஷனாக சொல்கிறாங்க. எதுலேயுமே பொறுமையாகவும் அனுசரிச்சும் போகணும். அதே சமயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் உங்களுக்கு வயசுக்கு கூடின பர்சன் கிட்ட ஒரு அனுபவம், ஒரு கன்சிடன்ஸ், இல்லை ஒரு கைடன்ஸ், இப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வயதுக்கு மூத்தவங்க கிட்ட ஒரு அறிவுரையோ இல்லை ஒரு கைடன்ஸோ எப்படி போனால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது. ஓனாக முடிவு எடுக்கிற பட்சத்தில் கொஞ்சம் சேலஞ்சிங்ஸை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஓகேங்களா? இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வீரனை குறிக்கக்கூடியது. இப்போதைக்கும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சோம்பலாகவும் பலவீனமாகவும் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, யார் மேலேயுமே கரண்ட்லி வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையோ நம்மளை சுற்றி அப்படின்ற மாதிரி அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும், பயத்தில் ஃபியர், எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி
இப்படி பயந்துட்டேவோ இல்லை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு தயக்கத்துலேயோ இருந்தால் உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் மாற்று வழிகளை வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் இந்த டயத்தில் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் முக்கியமான முடிவெடுக்கும் போது பிறரை எதிர்பார்க்க கூடாது. உங்கள் குடும்ப சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வெளியாளுகளோட ஆலோசனைகள் கேட்காம கொஞ்சம் நீங்களே முடிவெடுத்து போகிறது நல்லது. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. பிரச்சனையை சரி பண்ணுறேன்றதுல இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீங்களே வந்து ஏதாவது ஒரு யோசனையை கையாளுறது நல்லது அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எதுவும் பெட் மேட்ச்சு அப்புறம் சூதாட்டம் இந்த விஷயங்களை வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு பண இழப்பீட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உறவினர்கள் இடத்துல அனுசரித்து போகிறது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தற்சமயம் நீங்கள் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் மூன் மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சேவகன் அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? இவங்க பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி ஒரு குட் நியூஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும், இவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்டிங்காக செலவழிக்கிறத விட ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, கைடன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்து இயற்கையாகவே இருக்கும். இவங்க ஒரு க்ரியேட்டிவிட்டி பர்சன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க இன்ட்யூஷன் படி நடக்கிறது ரொம்ப நல்லது. மனசாட்சி படி நடக்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியாகவும் வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, அதே மாதிரி கூட்டு தொழில், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் அது சரி வராது, ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்காகவும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளில் அதிகமாக வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுனாலையும் கொஞ்சம் மன உளைச்சலில் கரண்ட்லி இருக்கீங்க அப்படின்றதையும் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நல்ல ஓய்வு தேவை, ஓய்வு அவசியம். ஸோ ஓய்வுக்கு பின் நீங்கள் ஓய்வுக்கு பின் நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யும்போது ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெரிய பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 யாருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.